எலி பிடிக்கிறதுக்காக பூனையை லைப்ரரிக்கு வேலைக்கு வச்சாங்க. அதனால ஒரு அரசியல்வாதியோட அரசியல் வாழ்க்கையே காலி ஆயிடுச்சுனா என்ன சொல்றீங்க? போட்டோல இருக்கிற இந்த பூனை பேர் தான் ப்ரௌசர். இதை 2010 லைப்ரரியில வேலைக்கு வச்சிருக்காங்க எலியை பிடிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசர் பூனை 6 வருஷமா நல்லா வேலை பார்த்தது. அங்க படிக்க வரவங்களும் இந்த ப்ரௌசர் பூனை கிட்ட நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலே அது எல்லாருக்கும் பிடிச்ச பெட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு எலெக்ஷன் வருது. அப்போ ஒரு கவுன்சிலர் வராரு. அவருக்கு இந்த பூனைகள் எல்லாமே பிடிக்காது போல. வந்தவொடனே இந்த பூனையை வெளியேற்றணும், 3 நாள் தான் டைம், அதுக்கான லொகேஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அங்க வரவங்களுக்கு பயங்கரமான கடுப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த பூனை எல்லாருக்குமே பிடிச்சதா தான் இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயும் அந்த பூனையை பத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கவுன்சிலர் இந்த பூனையை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு. கடைசியா கோர்ட் இருக்கும் போது கோர்ட்டும் அந்த பூனை அங்கதான் இருக்கணும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அந்த பூனையும் அந்த லைப்ரரியில 1 வருஷமா நல்லாவே வாழுது. ஆனா 1 வருஷம் கரெக்டா முடியும் போது அந்த பூனையை திருப்பி அந்த லைப்ரரியில இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வராரு. எல்லா மக்களும் ரொம்ப கொதிப்பில் தான் இருந்தாங்க. அப்பதான் ரீ எலெக்ஷன் வந்தது. அந்த நேரம் பார்த்து பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க. அதனால அவர் கவுன்சிலர் எலெக்ஷன் போயிட்டாரு. மொத்தத்துல அந்த பூனையை பகைச்சதுக்கு இவரோட அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த கண்டென்ட்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.